ஹாய். இன்னைக்கு நான் நினைச்சது எப்பப்பா நடக்கும்? யூனிவர்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன். திரும்ப எனக்கு அது எப்போ நடக்கும்? அது எப்படி எனக்கு சொல்லும்? அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இல்ல மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத நான் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஒரு ஒரு ஆசைக்குமே நான் இப்படி ஒண்ணுக்கும் தனித்தனியா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமா? எனக்கு நடக்க போகுதுங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல மேனிஃபெஸ்டேஷன் எப்போ நான் ஸ்டாப் பண்றது? எப்ப யூனிவர்ஸ் எனக்கு அதை பண்ணி கொடுக்கும்? இந்த மாதிரியான சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோல நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஜென்ரலான விஷயங்கள்ல தான் வந்து நம்ம பாயிண்ட்ஸாவே நான் சொல்வேன். அதை உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள உங்களோட கோல் சார்ந்து நீங்க அதை மேட்ச் பண்ணி அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கறத வந்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப முக்கியமா சொல்லுவாங்க, டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நடந்தாலும் ஓகே தான், நடக்காம போனாலும் ஓகே தான் அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லையா? அந்த டிட்டாச்மெண்ட்டை நம்ம வேற, அது அப்புறம் பார்க்கலாம். ஆனா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட வந்து நம்ம அதை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ப்ராப்பராவே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நம்பணும். புரியுதுங்களா? இப்ப எல்லாருமே கேக்குறாங்க இல்லையா, எப்ப எனக்கு அது நடக்கும், எப்ப எனக்கு அது நடக்கும், நான் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், கரெக்டா நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலுமே உங்களுக்கே தெரியும், உங்களோட சப்கான்சியஸ் தெரியும், இவ்வளோ ஒரு எனர்ஜி நம்ம அந்த விஷயத்துக்காக போட்டுட்டோம், இதுக்கு மேல நம்ம அதுக்கான ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 100%, 200, அதாவது இப்ப நீங்க சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட வயிறுக்கு எவ்வளவு ஃபுல்லாகும் ஃபுல்லாவாதுன்னு. அரை வயிறு சாப்பிட்டுருக்கோமா, இல்ல வயிறு நம்பலையா, இல்ல ரொம்ப சாப்பிட்டோமா, இப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு ஆசை இருக்குன்னா அதுக்கான எல்லா மெனக்கடலையுமே நீங்க பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க விட்டுட்டு உங்களோட அடுத்த வேலைய எப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியா பார்க்க போறீங்களோ, ரொம்ப பாசிட்டிவா, அதாவது அந்த திரும்ப திரும்ப வந்து இதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் இல்லாம ஃபுல் பிளெஜ்டா நான் சொல்லிட்டேன் எனக்கு அது கிடைச்சிடும் அவ்வளவுதான், அதுக்கான வேலையை இந்த யூனிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்க ஒரு விஷயத்த கைவிடும் பொழுது மட்டும்தான் யூனிவர்ஸ் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம். அதாவது எனக்கு ஒரு பொண்ணு லவ் பண்றோம்னு வைங்களேன், அந்த பொண்ணு கிட்ட திரும்ப திரும்ப அந்த பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்கு, அந்த பொண்ணு வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம லைஃப்ல அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு இடம், அவங்க எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள் அப்படிங்கிறத நம்ம திரும்ப 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 அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டே இருப்போம். ஒன்ஸ் ஒரு டைம்ல என்ன ஆகும்னா அந்த பொண்ணு நம்மளை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு அது ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது திரும்ப அவங்களோட வேலை. சரிங்களா? பார்க்க வைக்கிறதுக்கு உண்டான 100% வேலையை மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஒன்ஸ் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து பேசி கமிட் ஆகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து வயசாகி இது வந்து இந்த ப்ராசஸ் வேற. ஸோ அதோட ஆரம்பம், ஒரு விஷயம் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதோட ஆரம்பம் 100%, 100%, 200% நீங்க எந்த ஒரு டிமிக்கியுமே கொடுக்காம மொத்த எஃபோர்ட்டையும் நீங்க போடணும். சரிங்களா? டெய்லியும் இதுதான் நான் பண்ண போறேன், என் ஆசைக்கு நான் இதைத்தான் பண்ண போறேன், மெடிடேட் பண்ண போறேன், இல்ல விசுவலைசேஷன் பண்ண போறேன், இல்ல 369 பண்றேன், இல்ல வந்து நான் ஏதோ பண்றேன், நான் என்னமோ எல்லாம் மெத்தட்ஸ் வச்சிருக்கேன் என்னோட ஆசைக்கு, இது கண்டிப்பா நிறைவேறணும் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்றீங்களோ உங்களுக்கே அது தெரியும். ஒன் பாயிண்ட்ல நீங்க அந்த வேலையை எல்லாமே பண்ணிட்டு ஓகே நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிட்டேன், எல்லாமே நான் ப்ராப்பரா பண்ணிட்டேன், இதுக்கு மேல அதை சார்ந்து என் கையில பண்றதுக்கு எதுவுமே இல்லை, யூனிவர்ஸ் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி, சொல்லாம நீங்க அடுத்த உங்களோட வேலையை பார்க்க போனாலும் சரி, இப்போ என்ன இருக்குதுன்னா யூனிவர்ஸ் கிட்ட இந்த பிரபஞ்சத்துல அந்த ஒரு என்ன ஒரு பொருளோ இல்ல என்ன ஒரு விஷயத்துக்கு நீங்க போட்டீங்களோ அந்த அதிர்வுகள் வந்து நிறைய போய் யூனிவர்ஸ் கிட்ட சேர்ந்துருச்சு. இதுக்கு மேல அவங்களோட வேலை என்னன்னா நீங்க என்ன கேட்டிருக்கீங்களோ அதை சார்ந்து உங்களுக்கு அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஹோட்டல் கிட்ட, ஒரு ஹோட்டல் போறீங்க, ஒரு சர்வர் கிட்ட வந்து எனக்கு ரோஸ்ட் வேணும் இல்ல பூரி வேணும்னு ஏதோ ஒண்ணு நீங்க கேட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்களா கொண்டு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தானே ஆகணும். அந்த சர்வர் பின்னாடியே போயிட்டு இல்ல வந்து கிச்சனுக்குள்ள போய் நீங்க வந்து எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, இப்படி எல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? எந்த நம்பிக்கையில வெளியே உட்காந்துருக்கோம்? சர்வர்கிட்ட சொல்லிட்டா கண்டிப்பா அவரோட வேலை அதுதான், நம்ம கேட்டா கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறது அவரோட டியூட்டி, எனக்கு என்ன வேணும்னு கேட்கறது என்னோட டியூட்டி. சோ இந்த இடத்துல நீங்க என்ன மாதிரி ஒரு கான்பிடென்ட்ல இருக்கீங்களோ அதே கான்பிடென்ட் தான் யூனிவர்ஸ் இருக்கணும். சரிங்களா? இப்ப இதுல என்ன காம்ப்ளிகேட்டான விஷயம் எங்க வருதுன்னா, அந்த அளவுக்கு எனர்ஜி நீங்க போடுறீங்களாங்கிறது தான் உங்கள்ட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கே. ஆசை மட்டும் பட்டோம்னா அது பத்தாது, அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுக்கணும். முயற்சியை எடுத்துக்கிட்டே இங்க லா ஆஃப் அட்ராக்ஷனையும் வேலை பார்க்கணும். சரிங்களா? சும்மா வந்து நான் ஆசைப்பட்டுட்டேன், வெறும் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன நீங்க சொல்ற அந்த மெத்தட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையாது மேனிஃபெஸ்டேஷன். சரிங்களா? நீங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எழுதுறதுனாலயோ இல்ல வந்து அதை பத்தி நினைச்சு பாக்குறதுனாலயோ எல்லாம் ஒண்ணும் வராது. அதை ரியாலிட்டியில எந்த அளவுக்கு நீங்க கொண்டு வர்றதுக்கு வேலை பாக்குறீங்க
அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இங்க தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க அதையும் இங்க பண்ணணும். அப்பதான் யூனிவர்ஸுக்கு வந்து இன்னும் சீக்கிரமா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியும். இதுவும் நீங்க விட்டுட்டு உங்களோட அடுத்த வேலையை பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க உங்களோட வேலையை இங்க நீங்க நிறுத்திடலாம். இப்ப வந்து ஒரு வீடு கட்டணுங்கிறது ஆசைன்னா, மொத்த எனர்ஜியும் நீங்க போட்டுட்டு அதுக்குண்டான பணத்தை எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு, எங்க இடம் இருக்கு, இல்ல வீடு கட்ட போறீங்களா, வாங்க போறீங்களா, இப்படி எல்லாம் நீங்க தேடிட்டு அதாவது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு ஊஞ்சு போய் உட்காருவீங்க இல்லையா? அந்த நேரத்துல நீங்க போட்ட வேலைக்கு உண்டான ரிசல்ட் அடுத்தடுத்து வரும். அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது ரெண்டாவது. நீங்க கொடுத்த எனர்ஜிக்கு உங்களுக்கு நீங்க என்ன ஆசைப்பட்டு கேட்டீங்களோ அது உங்களோட லைஃப்ல அடுத்தடுத்து வரும். அதை செலக்ட் பண்றதும் பண்ணாம போறதும் நம்மளோட இஷ்டம். ஆனால் நீங்க எப்போ ஒரு வேலையை நீங்க ஸ்டாப் பண்ணாலும் நீங்க போட்டிருப்பீங்களே எனர்ஜி, அதுக்கான வேலையை யூனிவர்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க, உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது வந்து நம்ம நினைச்ச மாதிரி அப்படியேவும் இருக்கலாம், இல்ல வந்து வேற மாதிரியும் இருக்கலாம். அந்த வேற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், இல்ல நமக்கு என்ன அதுவே நம்ம என்ன நினைச்சோமோ அதேதான் வேணும்னு நம்ம ஸ்டிக்கானா இருக்கோமா, இல்ல இதுக்கு நான் இது ஓகே நான் அதை நினைச்சேன் அதுக்கு பதிலா இது கிடைச்சிருக்கு, இது எனக்கு பெட்டரா இருக்கு, ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் அந்தந்த தனிநபர்களோட பிரச்சனை. சரிங்களா? இப்போ இங்க என்ன சொல்றேன் நானு, நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். அந்த 100% நீங்க வந்து நான் இந்த விஷயத்துக்கு எனர்ஜியை கொடுத்துட்டேன்ப்பா, இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு ஹானஸ்டாவே என்கிட்ட எதுவுமே கிடையாது, எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்ல, பாசிட்டிவா நான் இருக்கேன், அதை பத்தி ரொம்ப ஹாப்பியா திங்க் பண்றேன், எனக்கு இல்ல என் லைஃப்க்கு அது ரொம்ப தேவை, நான் எந்த அளவுக்கு நம்புறனோ அந்த அளவுக்கு அதுக்கு உண்டான வேலையை நான் பார்த்துட்டேன், யூனிவர்ஸுக்கு நான் சொல்லிட்டேன், யூனிவர்ஸ் குழப்பைக்கு இங்க வாய்ப்பே கிடையாது, எனக்கு ரொம்ப சீக்கிரமா அது எனக்கே தெரியாது, நமக்கே ஒரு ஃபீல் ஆகும், இது நடந்துருமே, கண்டிப்பா இது நடந்துருமே, நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே தெரியும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நீங்க எனர்ஜியை போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா எல்லாரும் ஆசைப்படுறோம், மெத்தட்ஸ் ட்ரை பண்றோம், அப்புறம் வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்கிறோம், சாமி கும்பிடுறோம், எல்லாமே பண்றோம். ஆனா நம்ம உட்கார்ந்த இடத்துலயே இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நடக்காது. அதுக்கான வேலையை செய்யறதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும். சரிங்களா? அது என்ன மேனிஃபெஸ்டேஷனா இருந்தாலும் சரி. இந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள அகைன் எங்க கொண்டு வராங்கன்னா, கட் பண்ணி விடுறது. நான் இதெல்லாம் கேட்டேன், இனிமே இந்த ஆசைக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ எப்படியாவது என்னமோ பண்ணி எனக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பா அப்படின்னு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை ரொம்ப நம்பிக்கையா பாக்குறீங்க இல்லையா? அந்த நேரத்துல உங்களால பாசிட்டிவா இருக்க முடியுதான்னு பாருங்க. நம்பர் 1, நீங்க அவ்வளவு எனர்ஜியை போடுற அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போட்டிருக்கீங்களா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான் நானும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு பாருங்க. ரெண்டாவது, அந்த அளவுக்கு நான் போட்டேன், இனிமே உங்ககிட்ட நான் அதை பத்தி பேசவே மாட்டேன், நீ ஏன் எனக்கு கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பின்னாடி அதை போய் போய் நீங்க வந்து சும்மா சும்மா நை நைன்னு போய் கேட்டுட்டு இருக்காம, சொன்ன கையோட நீங்க அடுத்த உங்களோட பாசிட்டிவா நீங்க அடுத்த வேலைக்குள்ள வந்துட்டீங்களா அப்படிங்கறது நீங்களே செல்ஃப் செக் பண்ணுங்க. அதை பண்ணிட்டு அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு இது நீங்க அந்த டவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஆன்சர். நீங்க முதல்ல செக் பண்ணி பாக்குறீங்க, நம்ம கரெக்டா எஃபர்ட் போட்டிருக்கோமான்னு. அதுக்கப்புறம் பாசிட்டிவா இருக்கோமா, யூனிவர்ஸ் நீ எனக்கு கொண்டு வந்து கொடு, அது வரைக்கும் நான் என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம இருப்போமா, இந்த 2 இடத்துல நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரியாலிட்டியில வந்துடும் அர்த்தம். தேங்க்யூ.